தினமும் திருவிவிலியம். 1 அரசர்கள் அதிகாரம் 15. யூதா அரசன் அபியா. நெபாட்டின் மகன் யெரொபெவாம் ஆட்சியேற்ற 18ஆம் ஆண்டில் அபியாம் யூதாவின் அரசன் ஆனான். அவன் எருசலேமில் 3 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினான். அபிசலோமின் மகள் மாக்கா என்பவளே அவன் தாய். அவனுக்கு முன் அரசனாய் இருந்த அவன் தந்தை செய்த எல்லா பாவங்களையும் அவனும் செய்தான். அவன் உள்ளம் தம் மூதாதையான தாவீதின் உள்ளத்தைப் போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை. ஆயினும் தாவீதின் பொருட்டு அவருடைய கடவுளாகிய ஆண்டவர் எருசலேமில் அவரது குலவிளக்கை ஒளிரச் செய்தார். அவருடைய மகனை அவருக்கு பின் எழுப்பி எருசலேமை நிலை பெறச் செய்தார். ஏனெனில் தாவீது ஆண்டவரின் திருமுன் நேர்மையுடன் நடந்து வந்தார். இத்தியனான உரியாவிடம் நடந்து கொண்ட முறையை தவிர தம் வாழ்நாளெல்லாம் அவர் ஆண்டவரின் கட்டளைகளை நின்று வழுவியதில்லை. அபியாம் ஆண்ட காலமெல்லாம் அவனுக்கும் யெரொபெவாமுக்கும் இடையே தொடர்ந்து போர் நடந்து வந்தது. அபியாமின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? அபியாமிற்கும் யெரொபெவாமிற்கும் இடையே போர் நடந்தது. பிறகு அபியாம் தம் மூதாதையரோடு துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் ஆசா அரசன் ஆனான். யூதா அரசன் ஆசா. இஸ்ரேலின் அரசன் யெரொபெவாம் ஆட்சியேற்ற 20ஆம் ஆண்டில் ஆசா யூதாவின் அரசன் ஆனான். அவன் 41 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தான். அபிசலோமின் மகள் மாக்கா என்பவளே அவன் தாய். ஆசா தன் மூதாதை தாவீதைப் போல் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்து வந்தான். அவன் விளையாடவர்களை நாட்டிலிருந்து துரத்திவிட்டு தம் மூதாதையர் செய்து வைத்திருந்த சிலைகளை எல்லாம் அகற்றினான். மேலும் அவனுடைய தாய் மாக்கா அசேராவுக்கு அருவருப்பான உருவம் ஒன்றை செய்து வைத்திருந்தாள். எனவே அவன் அவளை அரச அன்னை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அவ்வுருவத்தை தகர்த்து கிதரோன் ஓடை அருகே சுட்டெரித்தான். ஆனால் தொழுகை மேடுகள் அப்படியே இருந்தன. எனினும் ஆசாவின் உள்ளம் அவன் வாழ்நாளெல்லாம் ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருந்தது. தன் தந்தை தேர்ந்து கொண்டவற்றையும் தான் தேர்ந்து கொண்ட வெள்ளி தங்கத்தால் ஆன பொருள்களையும் ஆசா ஆண்டவரின் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்தான். ஆசாவுக்கும் இஸ்ரேலின் அரசன் பாசாவுக்கும் இடையே அவர்கள் ஆண்ட காலமெல்லாம் தொடர்ந்து போர் நடந்து வந்தது. இஸ்ரேலின் அரசன் பாசா யூதாவின் மீது படையெடுத்து வந்து அரசன் ஆசாவுடன் இருந்த போக்குவரத்தை தடுக்க இடையில் ராமா நகரை கட்டினான். ஆசா ஆண்டவரது இல்லத்தின் செல்வங்களிலும் அரண்மனை செல்வங்களிலும் எஞ்சியிருந்த எல்லா வெள்ளியையும் பொன்னையும் தன் பணியாளர் மூலம் எசியோனின் மகனான தபரிமோனுக்கு பிறந்து தமஸ்குவில் வாழ்ந்த பெனதாது என்ற சிரியா மன்னனுக்கு அனுப்பி கூறியது: என் தந்தையும் உம் தந்தையும் செய்தது போல் நீரும் நானும் உடன்படிக்கை செய்து கொள்வோம். இதற்கென பொன் வெள்ளி முதலியவற்றை நான் உமக்கு அன்பளிப்பாய் அனுப்புகிறேன். இஸ்ரேலின் அரசன் பாசாவோடு நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்துவிடும். அப்பொழுது அவன் என்னை விட்டு அகன்று போவான். பெனதாது அரசன் ஆசாவுக்கு இணங்கி தன் படைத்தலைவர்களை இஸ்ரேலின் நகர்களின் மேல் படையெடுக்குமாறு அனுப்பினான். அவர்கள் ஈயோன், தான், ஆபேல், பெத்மாக்கா ஆகிய நகர்களையும் கினரோத்து முழுவதையும் நப்தலி நாடு அனைத்தையும் தாக்கி முறியடித்தார்கள். பாசா இதை கேள்வியுற்று ராமாவை கட்டுவதை நிறுத்திவிட்டு தீர்சா நகருக்கு திரும்பினான். அப்பொழுது அரசன் ஆசா யூதா முழுவதற்கும் விதிவிலக்கின்றி அனைவருக்கும் ஆணையிட்டான். அதன்படி அவர்கள் பாசா ராமாவை கட்டுவதற்கு பயன்படுத்திய கற்களையும் மரங்களையும் எடுத்து வந்தனர். அவற்றை கொண்டு அரசன் ஆசா பென்யமீனை சார்ந்த கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டி எழுப்பினான். ஆசாவின் பிற செயல்களும் அவனுடைய எல்லா வீர செயல்களும் அவன் செய்தவை யாவும் அவன் நகர்களை கட்டியதும்
அவன் நகர்களை கட்டியதும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? முதிய வயதில் அவன் கால்களில் நோய் கண்டது. ஆசா தன் மூதாதையரோடு துயில் கொண்டு தன் மூதாதை தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் யோசபாத்து அரசன் ஆனான். இஸ்ரேல் அரசன் நாதாபு. யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 2ஆம் ஆண்டில் யெரொபெயாமின் மகன் நாதாபு இஸ்ரேலின் அரசன் ஆனான். அவன் இஸ்ரேலின் மீது 2 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினான். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்து தன் தந்தையின் வழியிலேயே நடந்து அவனைப் போலவே இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாய் இருந்தான். இசக்கார் வீட்டைச் சேர்ந்த அகியாவின் மகன் பாசா அவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தான். நாதாபும் இஸ்ரேல் படை முழுவதும் பெலிஸ்தியருடைய கிபத்தோன் என்னும் நகரை முற்றுகையிட்டிருக்கையில் பாசா அங்கே சென்று அவனை வெட்டி வீழ்த்தினான். இவ்வாறு யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 3ஆம் ஆண்டில் பாசா நாதாபுவை கொன்றுவிட்டு அவனுக்கு பதிலாக அரசன் ஆனான். அவன் அரசனானவுடன் யெரொபெயாமின் குடும்பத்தினர் அனைவரையும் கொன்று போட்டான். சீலோவை சார்ந்த அகியா என்ற தம் ஊழியர் மூலம் ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி யெரொபெயாமின் குடும்பத்தவர் அனைவரையும் எந்த உயிரையும் விட்டு வைக்காமல் அடியோடு அழித்தான். இந்த அழிவுக்கு யெரொபெயாம் தானே பாவங்கள் செய்ததும் இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாய் இருந்ததும் இவற்றால் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவன் சினமூட்டியதுமே காரணம். நாதாபின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ஆசாவுக்கும் இஸ்ரேலின் அரசன் பாசாவுக்கும் இடையே அவர்கள் ஆண்ட காலமெல்லாம் தொடர்ந்து போர் நடந்து வந்தது. இஸ்ரேல் அரசன் பாசா. யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 3ஆம் ஆண்டில் அகியாவின் மகன் பாசா இஸ்ரேல் முழுவதின் மீதும் தீர்சாவில் இருந்து கொண்டு 24 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவனும் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான். யெரொபெயாமின் வழியிலேயே நடந்து அவனைப் போல் இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாய் இருந்தான். ஆமேன். இன்றைய இறைவார்த்தை. நாளைய வாழ்வின் வழி. வாசிப்போம், வாழ்வாக்குவோம்.